கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் எந்த கண்டனும் கிடைக்காம சாணக்கியா தினமலர் சர்வே நாங்கள் எடுக்க போறோம், தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கிட்ட எடுத்துக்கணும் ஒரு சர்வே வெளியிட்டிருக்காங்க. சர்வே மக்கள்கிட்ட எடுத்தாங்களா இல்லை RSS பாஜக அதிமுக அலுவலகங்கள் மாவட்ட அலுவலகங்கள் எடுத்தாங்களான்னு தெரியல. திமுக ஆட்சிக்கு 24% தான் ஆதரவு இருக்கு, மற்ற எல்லாம் அனைத்துமே எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பல்வேறு கருத்து கூட வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா மீண்டும் ஆவாரா, இதெல்லாம் ஒரு டவுட் தான் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்து கூட வச்சிருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் டிஸ்பிளே போட்டு விலைக்கு இருக்காரு, திமுக எத்தனை இடத்துல வெல்லும் எத்தனை இடத்துல வீழும்ன்ற மாதிரியான. குறிப்பா பார்த்தோம்னா தென் மாவட்டங்களை மையப்படுத்திய பல்வேறு கருத்துகள் கூட வருகிறது. நியூஸ் 7 கூட அதான் பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க தோழர்? அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு என்னைய பொறுத்தவரை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஊடக விபச்சாரிகள், ஊடக ப்ராஸ்டியூட். வடக்கு மாதிரி இவங்க ஊடக ப்ராஸ்டியூட், இவங்க ஊடக விபச்சாரிகள். விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறாங்க ஊடகத்துல. ஏன்னா இவங்க எல்லாம் கோடி மீடியா, இவங்கள தயவுசெய்து நீ சீசை எடுத்துக்க வேண்டாம். நம்ம கருத்து கணிப்பா ரெடி பண்ணி வச்சாச்சு, நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டே ரெடி. அதான் அனௌன்ஸ் பண்ண போறேன் உங்க சேனல்ல. என்னன்னா தோழர், இவன் ரங்கராஜ் பூண்டே பாண்டே எல்லாம் பார்த்தா பீகார்ல போய் நீ பண்ணுவோம் வேலையை, தமிழ்நாட்டுல வச்சுக்காது. இவங்க எல்லாருமே எவெல்லாம் அந்த கருத்து கணிப்பு திமுக படுதோல்வி அடைய போகிறது, 24% வாக்குகள் தான் வரும், வெற்றி வாய்ப்பு இல்லை, தொகுதியிலிருந்து விடும், திமுக ஆட்சி தொடராது அப்படின்றானோ அவன் எல்லாமே பாஜக RSS மோடி அமித்ஷா பார்ப்பன கைக்கூலிகள், மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயருடைய கைக்கூலிகள். இதை தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இவங்க என்ன தகுதி இருக்கு இவங்க கருத்து கணிப்பு வெளியிட? நான் கேட்கறேன், நீ என்ன சர்வே பண்ணியா, களத்துல போய் கொஸ்டின் நடத்தினியா, சாம்பிள் மெத்தட்ஸ் எதுவும் பண்ணியா, இல்ல ஃபீல்ட்ல போய் அனலைஸ் பண்ணியா, கொஸ்டின் இல்ல ஏதாவது கூகுள் ஃபார்ம்ஸ் போட்டு விட்டீங்களா, இல்ல எந்த மக்களை போய் நீ பார்த்த 250 தொகுதி நீ பயணமானியா? முதல்ல ஓட் பேங்க் என்னன்னு தெரியுமா? ஒரு தொகுதிக்கும் சிறுபான்மையினர் எவ்வளவு, பிற்படுத்தப்பட்ட சமூகம் எவ்வளவு, பட்டியல் சமூகம் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எவ்வளவு, அடல்ட் ஓட்டர், சீனியர் சிட்டிசன் எவ்வளவு, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு நீ எடுத்தியா? இல்ல போன தேர்தலில் இதையும் கம்பேர் பண்ணி போட்டியா? அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக ஆதரவான அளதான் வீசிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தை கூட சொல்லிடும். எனக்கு அதே சிரிப்பா. ஸ்டாலின் சாரும் உதயண்ணா தான் சிஎம் குழந்தைய சொல்லுது. இப்ப 10 வயசு குழந்தை சொன்னதை நான் கேட்டேன் சென்னையில. உதயண்ணா ஸ்டாலின் சார் தான் சிஎம், அது தெரியுது. உதயண்ணா ஸ்டாலின் தெரியுது. அதுக்கு குழந்தையே சொல்லுது திமுக ஆட்சி தாண்டா வரும், தண்டக்கரம் வந்துறாங்களா, ஏன்டா அந்த ஸ்டிக்கர் ஓடிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் இதான் ஓடிட்டு இருந்தீங்களா, ஓடுங்கன்னு அடிச்சு 10 குழந்தை. அப்ப அந்த லட்சணத்துல இவங்க எப்படி இருக்குன்னா, அதான் சொல்ல இவங்க எல்லாம் கருத்து கணிப்பா எப்படின்னா, இவர் விவேக் ஒரு வெயிட் லிஃப்டிங் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாப்ல. பரவ முடியுமா என்ன பண்ணும், வரும் டப்புன்னு எத்தி விட்டு போயிடும். பார்த்தா எல்லாம் வெயிட் லிஃப்டிங் பார்த்தா அதிர்ச்சி ஆயிரும். நம்ம என்னடா தர்மாகோல் சுத்திட்டு இருந்தா, இப்ப இதெல்லாம் தர்மாகோல் ஆமா அந்த மாதிரி சொல்லி எத்தி விட்டு போயிடும். பரவ முடியுமா பார்த்தா வெயிட் லிஃப்ட் பறக்கும், எல்லாம் அதிர்ச்சி ஆயிருவாங்க. பார்த்தா தர்மாகோல் வெயிட் லிஃப்ட். அது மாதிரி அவங்க ஊதி போயிருக்காங்களா? ஆமா, அது மாதிரி இது தர்மாகோல் வெயிட் லிஃப்ட். அது எவனாலும் தூக்கலாம். அந்த லட்சணத்துல இவங்க கருத்து கணிப்பு இருக்கும். இவங்க கருத்து கணிப்பு 1% இல்ல, 0.001 கூட வெற்றி அடையாது. நேர்மையாளர் மாதிரி இல்ல பேசுறாரு பாண்டே. பூண்டே அப்படிதான் பேசுவாப்ல. அவர் அந்த குங்குமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த கழுத்து ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு மஞ்சள்லாம் பூசிருப்பாரு. மஞ்சள் பூசி எல்லாம் பேசுறாரு. அந்த மாதிரி அவர் சனாதனவாதி. அவர் பார்ப்பன கைக்கூலினால அவர் அப்படிதான் பேசுவார். பயங்கரமா இன்டெலெக்சுவலா பேசுவாரு. ஆனா களத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வெடி வச்சிருவாங்க பின்னாடி. இப்ப பேசுறது நல்லா தான் இருக்கும். களத்துல மக்கள் சாணியை முக்கி விளக்கமாத்த கொண்டு அடிச்சு துரத்துவாங்க, செருப்பை கட்டி அடிச்சு துரத்துவாங்க. இதான் நடக்கும். நான் சொல்றேன் தோழர், தேர்தல் முடிவுகள் ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட 194 to 200, போன வாரம் வர 180 190 என் கணக்கு. இப்ப தேர்தல் நடந்தா 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். கண்டிப்பா திமுக ஜெயிக்கும். நீங்க பார்க்கதான் போறீங்க. 180 190 கன்ஃபார்ம். இல்ல தினமலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தேர்தல் நடந்தா கூட திமுக சந்தேகம் தான். தினமலம், தினமலர் இல்ல, தினமலம். தினமலத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது பார்ப்பன கையேடு, 3% கும்பலோடது, அது பிராமணன் பேப்பர், அது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம கிளியரா இருக்கு. நமக்கு 180 190 கன்ஃபார்ம். இப்ப நீ எழுதி வச்சுக்கோங்க, பேப்பரை போட்டு எழுதிருங்க. இன்னைக்கு நான் சொன்னேன், வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ சொன்னாலும் எழுதி வச்சிருக்கேன். 180 190 கண்டிப்பா வரும். வரல நீங்க என்ன கேளுங்க, இது கன்ஃபார்ம். இப்ப நாட்கள் போக போக பிப்ரவரி மாசம்லாம் வந்துட்டா 190 to 200 என்னுடைய ப்ரெடிக்ஷன். 200க்கும் மேல திமுக வெல்லும். இந்த மாற்றத்துக்கு கிடையாது. மார்ச் ஏப்ரல் மாதத்துல அந்த எழுச்சி ஏற்படும். பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்காங்க, அந்த திமுகவுக்கு மாற்றம் சொல்லி விஜய் அவர்கள் இருக்காங்க. இதற்கு மத்தியில சாத்தியம் தானே? இல்ல, அதிமுக ஒரு 14 தொகுதி ஜெயிக்கும். அதுவும் நானே சொல்றேன், நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம உண்மையதான் நம்ம பேசுவோம்.
அதிமுக வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 14 தொகுதி அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வீடியோ சேரணும். அதிமுக கொத்தடிமைகளுக்கு கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கும். 14 தொகுதி ஜெயிக்கும். 220 தொகுதியுமே திமுக தான் சான்ஸ். அது எந்த மாற்றத்தும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த 20லயே சில தொகுதி போனா கூட 200+ திமுக ஜெயிக்காது. எந்த மாற்றத்தும் கிடையாது. 200 அடிப்பது உறுதி அப்படின்னு நானே வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் சில விஷயங்கள் தரவுகள் எடுத்து பார்த்திருக்கேன். 214 தொகுதியும் எனக்கு சேர்ந்த பல நண்பர்களும் எனக்கு நிறைய தரவுகள் கொடுத்துருக்காங்க. ஊடக நண்பர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதனால கண்டிப்பா நீங்க பாருங்க, 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். 180 190 கன்ஃபார்ம். விஜய் எல்லாம் தேராரு. அவர் கூட ஜெயிக்க மாட்டாரு. விஜய் நிக்க மாட்டார் தோழர் எலெக்ஷன்ல. அப்படியா? ஆமா, அப்படிதான் அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாஜக RSS பீட்டினால அவர் நிக்கிறமான்றத மோடி அமித்ஷாவும் பார்ப்பன கும்பலும் RSS BJP தான் முடிவு பண்ணுவாங்க. விஜய் நிக்கிறமா வைக்க வேணாம். அது விஜய்க்கு வந்து ஒரு 5% ஓட்டு வரும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. 5-6% வரும். சைமனுக்கு 10% வராது. அது ஒரு 6-7-8 வரும். அவ்வளவுதான். அவ்வளவு பேருமா? அவ்வளவுதான். இல்ல 10 வாங்கிட்டான்ல போன எலெக்ஷன்ல. 10% வராது. அதையும் கம்மி சரிவு ஏற்படும். ஒரு 4% சரிவு ஏற்படும். ஓகே. ஆனா வந்து அதிமுக வந்து 14 தொகுதி ஜெயிக்கும். ஓட் பேங்க்லாம் இருக்காது அதிமுக. அந்த ஓட்டு சதவீதம் சரிஞ்சிடும், கடுமையா சரிஞ்சிடும் அதிமுக. ஏன்னா அதனால வந்து மீண்டும் திமுக ஆட்சி தான். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் கிட்ட இருக்கு. தற்போதே வந்து சர்வேன்னு சொல்லிட்டு வெளியிறது எப்படி பார்க்காது? ஒரு கதறல் தானா? இல்ல கதறாங்க அவங்களாம். பாண்டே பொறுத்தவரை எப்படின்னா தோழர், அவர் வந்து நயினார் நாகேந்திரன் பேமெண்ட் போட்டுருவாரு. அண்ணாமலைட்ட பல லட்சம் பேமெண்ட் போட்டாரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலைக்கு இப்ப வந்து வாரம் 10 லட்சம் போயிட்டே இருக்கும். யாருக்கு? பாண்டே அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். மயிலாப்பூர்ல தான் இருக்கு அந்த பேங்க். ஐயர் அக்ரஹாரத்துல அந்த பேங்க் இருக்கு. அவர் அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பாண்டே சீரியஸா எடுத்துக்கல. நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு அறிவு இல்ல. ஊடக மீடியா பப்பியாரு அட்வர்டைஸ் பண்ணா நயினாருக்கு என்னன்னு தெரியாது. நயினார் வந்து ஒரு பட்டிக்காட்டுனா திருநெல்வேலி. அப்ப நயினார் நாகேந்திரன் போய் ஒரு அப்ரோச் பண்றாரு. அப்ப நயினார் நாகேந்திரன் முதல் அசைன்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு பயணம் போனாங்க, தமிழ்நாட்டை பாதுகாக்க தமிழரின் பயணம்னு. அது பாஜக கட்சிக்காரனுக்கே தெரியாது நயினார் நாகேந்திரன் மாதிரி ஒரு பயணம் போனாரு அப்படின்றது. கட்சிக்காரனுக்கு தெரியாது, நயினார் நாகேந்திரன் வீட்டுல இருக்கே தெரியாது, குடும்பத்துக்கே தெரியாது. அவங்க வீட்டுக்காரங்க ஒரு 5 பேர் மட்டும் அவங்களுக்கே தெரியாது தோழர். அவங்களுக்கே தெரியாது. 5-10 பேர் பாப்பாங்களா? ஆமா, ஒரு 5-10 பேர் பாப்பாங்க. அது வந்து யாருன்னா வந்து பாண்டே ஸ்டுடியோக்குள்ள வேலை பாக்குறவங்க, எடிட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, எடிட்டிங் பண்ணி போடுவாங்க பாருங்க, கேமராமேன். அவன் பார்த்துருக்கேன் 10 பேரு. அப்புறம் நான் போய் பார்த்தேன். ஏன்னா நான் செக் பண்ணுவேன் எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு சாணக்கியான்னு போய் பார்ப்பேன். பார்த்தா சாணக்கியா சாணி நக்கியாவா தான் போய்கிட்டு இருக்கு. நான் பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா 11 வந்திருக்கும். 10 இருப்பாங்க ஸ்டுடியோக்குள்ள இருந்தவங்க சாணக்கியா ஆபீஸ்ல. 1 பாண்டே 11, 12வது நான் பார்ப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க 13 நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப மொத்தமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் நம்ம என்ன கொடுத்துருக்காரு. ஏதாவது ப்ரொமோட் பண்ணி விடியா, வீடியோவை போட்டு விடியா சாணக்கியான்னு சொல்லி சாணக்கியா நம்ம அகில உலக சேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த லைவ் தான் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஓகே. அப்ப பார்த்தாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் அந்த பயணத்தையும் முடிச்சிட்டாரு. ஒரு விளங்காத பயணம் அது. இங்கிட்டு போனாரே தெரியல. 24 தொகுதியும் போயிட்டேன்றாங்க. அதுல ஏதோ சொல்றாங்க 2800 கிலோமீட்டர் போனேன்றாங்க. அதுக்கு முடிவுரைக்கு வேற அமித்ஷா வேற வந்துட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு போனாங்க. காமெடி பீஸ் வந்து ஏதோ பண்ணிட்டு போனாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா தோல, அப்புறம் பாண்டேக்கு மார்க்கெட் இல்ல. நாங்கடா அண்ணாமலைன்ற ஒரு பீஸும் போயிருச்சு. சீமானி தூக்கி போட முடியாது. பி டீம் வந்தாலும் சீமானி தூக்கி போட முடியாது. ஓப்பனா போட முடியாது. நாம் தமிழர் கட்சியை தாவேகா விஜய் அந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்க இல்ல, அவையிலையும் வந்து பாஜக பி டீம் வந்தாலும் ஓப்பனா சாணக்கியால ப்ரமோட் பண்ண முடியாது. சாணக்கியால சங்கிகள் பார்ப்பன கும்பல தான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். பாஜக கட்சிக்காரங்க தான் சேனல் நடத்துறாங்க. இப்ப என்ன பண்ணாருன்னா, சார் ரைட் ஒரு சர்வே ஒண்ணு எடுப்போம், இதுல ஏதாவது ஒரு தேர்தல் பார்ப்போம் சொல்லி எடுத்து விட்டுருக்காரு. அதுவும் மொத்தமா முடிச்சுட்டாங்க சேனல்ல. பல பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பொய்யா கருத்து கணிப்பு விடுறான்னு சொல்லி பார்ப்பனர்களே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. கமெண்ட்லயே வச்சு செய்யறாங்க. கமெண்ட்லயே வச்சு செய்யறாங்க. உனக்கு எப்பறம் அது தெரியும்? பார்ப்பனர்களே வச்சு செய்யறாங்க. எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கா உன் சர்வே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஷாக் ஆயிட்டாங்க. 3% கும்பல் சீரியஸா தோழர். ஐயங்காவே இதாயிட்டாங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி திமுக ஒரு 100 தொகுதி, அதிமுக 134, திமுக 10 தொகுதி ஜெயிக்குதுன்னா ரொம்ப டூ மச்சா போயிட்டாங்க. எப்படின்னா இல்ல தோழர், என்ன பிரச்சனை தோழர், வட இந்தியால பீகார்ல அவர் நண்பர்கள் இருக்காங்க. பாண்டே, பூண்டே, சாட்டர்ஜி, முகர்ஜி, பானர்ஜின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்கள சர்வே எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 போட்டு கொடுத்துட்டாங்க. 100 தான் போடணும், 10 போட்டு ஒரு 0 விட்டாங்க. இவர் அப்படியே தூக்கி போட்டாரு. அப்புறம் தான் இவருக்கே தெரியுது, ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களா, திமுக 10 போட்டு பாஜக என்டிஏக்கு வந்து 220 போட்டிருக்காங்க. இப்ப வட இந்தியா முழுக்க இப்படிதான் சாரத்தனம் பண்றாங்க. நான் ஒரு 400 பாருனா இல்ல, நாடாளுமன்ற சார்ச்சோ பாருனா இல்ல, இந்த பார் தான் லாயக்கு.
ஏன்னா அப்படி ஒரு சர்வே எடுத்து போட்டாங்க இல்ல, இவர் அதை எடுத்து அப்படியே போட்டாரு. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ தமிழ்நாட்டுக்கு நார்த் இந்தியா மாதிரி ஏன்டா சர்வே பண்றீங்க, அதுவும் திருட்டு சர்வே தான், கோடி மீடியா தான். அந்த சர்வே இங்க அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ப பீகார் ஃபார்முலா வந்து இங்க கொண்டு வந்து மாத்தி சொல்ல மாட்டேன், கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க. பீகார்ல போட்டா என்ன தோல கருத்து கணிப்பு, அதாவது இங்க போட்டா என்ன பேரை மட்டும் மாத்திட்டு பேரை மட்டும் இந்தியா கூட்டணி தான். எப்படின்னா திமுகன்னு பாக்கல, திமுகன்னு பாத்திருந்தா 200 போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, உண்மையிலேயே அனலைஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணின்னு 10 போட்டாங்க, அங்க போட்டாங்க 10, அங்க போட்டாங்க தோல. அங்க வந்து 244 தொகுதி என்னமோ 210 என்டிஏன்னு போட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் 20 கொடுத்தாங்க. இவருக்கு நம்ம இந்தியா கூட்டணி 10 போட்டாங்க இல்ல, அதை அப்படியே தூக்கி போட்டாங்க. இதை மட்டும் மாத்திட்டாங்க, பேரை மட்டும் மாத்தி போட்டாங்க. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு தெரியல, டே தமிழ்நாட்டுல கதையே வேறடா, காங்கிரஸ் இந்தியா கூட்டணியே திமுக அண்டிதான் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. ஓ, அப்ப இந்த மாதிரி எல்லாம் வேலையை பார்க்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மாணிக்கம் தாக்கூர் அப்புறம் இந்த இது இருக்குல்ல ஜோதிமணி, அந்த இன்டர்வியூல எடுத்து சாணக்கியால போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பாஜக கைக்குலிகள். திமுக புரிஞ்சுக்கணும், இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் வடக்கு மதுரை வந்து நீங்க காங்கிரஸ் கொடுங்கன்னு சாணக்கியால பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க யார் யாரை லைவ் பண்றாங்களோ எல்லாம் விளங்காத பையன், துரோகி, தமிழ் ஸ்லீப்பர் செல், பாஜக ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்க. ஓகே, அது வந்து இப்ப சாணக்கியா வந்து மிக மோசமான பின்னடைவை சந்திச்சிருக்கு. இல்ல இதற்கு மத்தியில திமுக ஸ்டாலின் அவருடைய வெற்றி எப்படி இருக்கும்? அதான் தோழர், நான் 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிக்கிறது, இந்த மாற்றத்து கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி தான், திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். திராவிட மாடல் 2.0 உறுதியா வரப்போகுது, எந்த மாற்றத்தும் கிடையாது. எவனாலையுமே தடுக்க முடியாது. என்ன அதான் இவங்க தேவையில்லாம அங்கிட்டு ஓடுறாங்க. அதான் நமக்கு வருத்தம். புயல் வேகத்துல வந்து இருக்காரா? புயல் வேகத்துல வருது தோழர், அங்கிட்டு ஓடுறாங்க. உயிர் சேதாரமாயிருமான்னு பயமா இருக்கு இவங்களுக்கு அடிபட்டு தூக்கி எரியப்படுவாங்கன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், இப்ப நான் ரிசல்ட்டே சொல்லிடுறேன், 180 190 திமுக கன்ஃபார்ம் 234. நான் எதிர்பார்ப்பது இப்ப 190 200 தாண்டி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் முதலமைச்சர் சொல்ற மாதிரிதான், தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரிதான் 200 உறுதி, 200 நாம் வெல்லுவோம், நிச்சயம் வெல்லுவோம் சொல்ற மாதிரிதான். கண்டிப்பா 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ்நாடு முதலமைச்சர் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை, சிங்கிள் மெஜாரிட்டியை விட எக்ஸ்ட்ரீம் வெற்றி. இதுவரைக்கும் தமிழக அரசியல் இப்படி ஒரு கட்சி வெற்றியே பெற்றிருக்காது, இத்தனை சீட்டு. அந்த மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிச்சு 200க்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிச்சு தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் நமது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வருவாரு. துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாரு. எந்த மாற்றத்தும் கிடையாது. இதுதான் ரிசல்ட். இன்னைக்கே நான் உங்களுடைய சேனல்ல சொல்லிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இதான் நீங்க மே மாசம் பாப்பீங்க, 2026 ரிசல்ட்டா பாப்பீங்க. ஓகே, நன்றி. நன்றி.